குடும்ப பிரச்சனைன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் குடும்ப பிரச்சனை எதுவுமே கிடையாது. கொஞ்சம் மீடியாவில் யூடியூப்பில் அதெல்லாம் பார்க்க சொல்ல மனசு வருத்தமாக இருக்குது. அந்த மாதிரி தயவு செஞ்சு யாரும் போடாதீங்க. குடும்ப பிரச்சனையும் கிடையாது. மீடியாவில் தப்பாக போடாதீங்க தயவு செஞ்சு. நடிகர் கே ராஜன், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளுவர் விநியோக சங்க தலைவர் நடிகர் கே ராஜன். அவங்க 3வது பையன் பேசுகிறேன். என் சிஸ்டர் இவங்க. அவருக்கு ஏற்கனவே கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு. அது எதனாலனா தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு இவர் காசு கொடுத்துருந்தார். எல்லாரும் ஃப்ரீயாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லி, படம் பண்ணுங்க நிறைய அப்படின்னு. 40 வருஷம் 45 வருஷம் இவர் சினிமா உலகத்தில் இருந்து எல்லாருக்கும் நல்லதை செஞ்சுருக்காரு. இப்போது விநியோக சங்கத்தில் தலைவராக இருந்து எல்லாருக்கும் நல்லதை செஞ்சுக்கின்னு இருக்காரு. இவருக்கு 2 வருஷமாக உடம்பு சரியில்லை. 3 தடவை அப்போலோவில் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம். இவர் எல்லாருக்கும் நம்பி இவர் தயாரிப்பாளர்கள், தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு படம் எடுப்பதற்காக உதவி செஞ்சுருக்காரு. எல்லாருக்கும் பணம் கொடுத்துருக்காரு. சில மீடியாவில் குடும்ப பிரச்சனைன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் குடும்ப பிரச்சனை எதுவுமே கிடையாது. அவர் அந்த சைலன்ஸுக்காக அங்கே போய் அங்கே கொஞ்ச நாள் இருந்தார் வெளியில் ஒரு இடத்துல. இப்போது கொஞ்சம் மீடியாவில் யூடியூப்பில் அதெல்லாம் பார்க்க சொல்ல மனசு வருத்தமாக இருக்குது. அந்த மாதிரி தயவு செஞ்சு யாரும் போடாதீங்க. குடும்ப பிரச்சனையும் கிடையாது. இவர் கடன் வாங்கந்தான் போட்டிருக்காங்க. ஆனால் இவருக்கு தான் தயாரிப்பாளர்கள், சினிமா தயாரிப்பாளர்கள் ஒரு 40-50 கோடி வாங்கியிருக்காங்க. அவங்க தான் இவர்கிட்ட வாங்கியிருக்காங்களே தவிர எங்கள் அப்பா ஒருத்தர்கிட்ட கூட கை நீட்டி காசு வாங்கினது கிடையாது. அதை தப்பாக போடுறாங்க. தயவு செஞ்சு எல்லா மீடியாவும் அதை கொஞ்சம் இது பண்ணுங்கள். இவரை பற்றி யாரை வேணாலும் கேட்டு பாருங்கள். இங்கே ஸ்கூலில் எத்தனை குழந்தைங்களை படிக்க வச்சுருக்கிறாரு அப்படின்னு பார்க்க சொல்லுங்கள். உதவி பண்ணுறத ரோட்டில் வயசானவங்க, பெரியவங்க எல்லாருக்கும் எதுனா கையில் பார்க்க சொல்ல கொடுத்துக்கினே இருப்பார். அவர் கொடுத்து தான் பழக்கமே தவிர யார்கிட்டையும் வாங்கி பழக்கம் கிடையாது. என்னுடைய பெயர் ராஜேஸ்வரி அன்பழகன். என்னுடைய அப்பா கே ராஜனுடைய கடைசி பொண்ணு. 3 மகன்கள், நான் தான் கடைசி பொண்ணு. ஆக்சுவலி அப்பா இப்படி ஒரு பழைய வண்ணாரப்பேட்டையில் ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில் ஒரு தாயால், விதவை தாயால் வளர்க்கப்பட்டார். அவர் நிறைய விஷயத்தில் சொல்லிப்பார் ரொம்ப பெருமையாக. எங்கள் அம்மா பால் கறந்து தான் என்னை உருவாக்குனாங்கன்னு. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தன்னையே செதுக்குன ஒரு சிற்பி தான் எங்கள் அப்பா. யாரும் அவருக்கு உதவி பண்ணலை. திரைப்படம்ன்றது ஒரு மிகப்பெரிய சமுத்திரம். அதுக்குள்ளே இந்த வண்ணாரப்பேட்டையிலேருந்து தைரியமாக கால் எடுத்து வச்சு தன்னுடைய வாழ்க்கையே திரைப்படத்துக்காக அர்ப்பணித்தார். திருட்டு விசிடின்னு ஒன்று இருந்துச்சு. எங்கள் அப்பா முதலாக பர்மா பசாரில் தான் உயிரை பணையம் வச்சு, இன்றைக்கும் கேஸ் இருக்குது அவர் மேலே. எந்த ஒரு ஆளுக்கும் பயப்படுற ஒரு இவர் கிடையாது. தலை குனிஞ்சு வாழறவர் கிடையாது. தலை நிமிர்ந்து வாழற சிங்கம். ஆனால் இன்னைக்கு அவரை பற்றி எவ்வளோ பேர் தப்பாக போட்டுட்ருக்காங்க. யாரை வேணுனாலும் துணிச்சலாக பேசுறது தான் அவருடைய தைரியம். அந்த தைரியம் தான் எங்களுக்கு இருக்குது. எங்கள் அப்பாவை 3 பிள்ளைங்களும் நாங்களும் கைவிடாத என் பெரிய அண்ணா பிரபண்ணா கூடவே இருந்து அழகாக பார்த்துக்கிட்டாரு. ஆனால் இன்னைக்கு குடும்பம் விட்டுடுச்சா என்ன ப்ராப்ளம் எதுன்னு 1000 மீடியாவில் 1000 பேச்சு. ஒரு குடும்பம் தன்னுடைய தலைமகனை இழந்துட்டு தவிக்கும் போது, இந்த திரைப்படம் தவிக்கும் போது என் அப்பா எப்படி தன்னுடைய உயிரை தியாகம் பண்ணி அன்னைக்கு போராட்டம் பண்ணினாரோ ஹேராமுக்காக, இன்னைக்கு வரைக்கும் அப்பா சொல்லி காமிப்பார். அது கமல் சார் ஒரு நாள் கூட தேங்க்ஸ் சொன்னது கிடையாது. இன்னைக்கு திரைப்பட உலகத்துக்கு எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன் நான், இப்படி ஒரு போராளியை உங்களால் பார்க்க முடியாது. அது யாராக இருந்தாலும் தைரியமாக குரல் கொடுக்கக்கூடிய ஒரே நபர் திரு கே ராஜன், என்னுடைய அப்பா மட்டும்தான். அவருக்கு கண்டிப்பாக திரையுலகம் அனைத்து மக்களும் ஏதாவது ஒரு நன்றி செய்யணும்னா கண்டிப்பாக ஒரு கடைசியாக ஒரு வாட்டி அவரை பார்த்துட்டு போங்க. இல்லைனா நீங்களாம் நடிகரும் இல்லை, சினிமாவில் என்ன சொன்னாலும் அதெல்லாம் உலகத்துக்கு ஏற்படாது. உண்மையான தலைவன், உண்மையான ஹீரோ என் அப்பா. தயவு செஞ்சு யாரும் மீடியாவில் தப்பாக போடாதீங்க. இது எங்கள் அப்பாவை பற்றி நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா, ராஜன் சார் எப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுமக்கள் சொல்லுவாங்க. மீடியாக்காரங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும், 10 காசு கை நீட்டி வாங்கினது கிடையாது. சினிமாவுக்காகவே வாழ்ந்தவர். சினிமா கடைசி நிமிஷம் கூட அவர் கிளம்புறதுக்கு முன்னாடி சினிமா ஆளை பார்த்துட்டு தான் அவர் போய் யூடியூப்ல இன்டர்வியூ கொடுத்தா கூட வர 2000 3000 வாங்கி யாருக்கு படிக்கிற பசங்களுக்கு கொடுத்தவர் எங்க அப்பா. அவருடைய மெடிசனுக்கு கூட அவருடைய காசை தான் வச்சு செலவு பண்ணாரு. தான் பிள்ளைங்க கிட்ட கூட 1 ரூபாய் கையேந்தி வாங்க மாட்டார். ஆனால் திரு ஐசரி கணேஷ் அவர்களுக்கு இந்த தருணத்தில் எங்கள் குடும்ப ஒருத்தராக அவர் எங்களை வாழ வைக்கும் தெய்வமாக அவர் இருந்து அப்பாவுக்கு மாமாவா அவரால் என்ன முடியுமோ அவர் எங்களுக்கு செஞ்சுருக்காரு. அந்த நன்றியும் நாங்கள் மறக்க மாட்டோம்.
எங்க அப்பா மாதிரி ஒரு ஆளை திரையுலகத்துல இனிமேல் கிடையாது, பார்க்கவே முடியாது. அழிஞ்சது பார்க்க முடியாது. எல்லாம் பணத்துக்காகவும் காசுக்காகவும் முடியாது. உண்மைக்காக போராடின ஒரே ஜீவன் அவர்தான். அப்பாதான். அவர் 2 வருஷமா வந்து மன உளைச்சல்ல இருந்தாரு. ப்ரொடியூசர் கவுன்சிலில் பணம் எல்லாருக்கும் கொடுத்துருக்காரு. அது வந்து திரும்பி வரல. அதனால் அவர் கொஞ்சம் எல்லாரையும் கேட்டு பார்த்தாரு, யாருமே கொடுக்கல. யாரும் வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்கல. அந்த மன உளைச்சலில் இந்த மாதிரி பண்ணியிருக்காரு. ஹார்ட் அட்டாக் வந்து அது அப்போலோவில் ஸ்டண்ட் வச்சோம். அதுக்கப்புறம் திரையுலகத்துல இருந்து யாருமே வந்து ஒருத்தர் கூட வரல. இது வரைக்கும் அவரை யூடியூப்ல மட்டும்தான் அவர் பேசிட்டு இருந்தாரு. ஆடியோ லான்ச்சுக்கு போவார். இப்போ கொஞ்ச காலமாக அது கூட அவரால் போக முடியல. ஏன்னா அவருக்கு கொஞ்சம் அந்த வேர்டன் அந்த சர்விக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ் மாதிரி வந்து தலை சுத்தறதால டென்ஷன் ஆயிட்டாரு. அதனால எல்லா தயாரிப்பாளருக்கும் படம் பண்ணுறதுக்காக பணம் கொடுத்தாரு. அது வரல. அது கிட்டத்தட்ட 2 வருஷமா அவர் மன உளைச்சல்ல எல்லாரையும் கேட்டிருந்தாரு. 10 காசு கூட யாருமே கொடுக்கல. இனிமேலாவது அவங்க மனம் திருந்தி கொடுப்பாங்களான்னு பார்க்கணும். அதனால அவங்க பேர்லாம் நான் சொல்ல விரும்பல. எல்லாம் அப்பா எங்க கிட்ட சொல்லியிருக்காரு. ஒருவேளை உங்ககிட்ட அந்த டேட்டா இருக்கா? எல்லா டேட்டாவும் இருக்கு. எல்லா டேட்டாவும் எல்லாத்தையும் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்காரு. எல்லாத்தையும் ரெஜிஸ்டர் பண்ணி கையில கொடுத்துருக்காரு எங்க கையில. அதனால அது இதை பார்த்துட்டு மனம் திருந்தி அவங்களே வந்தா உண்டு. தயாரிப்பாளர்களே மேற்படி ஏதாவது நடவடிக்கை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? நடவடிக்கை எதுவும் பண்ண முடியாது சார். நடவடிக்கை யார் மேலேயும் நாங்கள் எடுக்கல, விரும்பல. இதன் மூலமாக சொல்லிக் கொள்வது என்னன்னா, நீங்கள் வாங்கின பணத்தை திருப்பி கொடுத்தா எங்களுக்கு நல்லாயிருக்கும், எங்கள் குடும்பத்துக்கு உதவியாக இருக்கும். அவர் ராஜன் சாருக்கு செய்கிற மிகப்பெரிய மரியாதை அது. அவர் யாராக இருந்தாலும் பிள்ளை மாதிரியும் நண்பன் மாதிரியும் கூட சகோதரன் மாதிரியும் கூடியே இருந்து வீட்டில் ஒருத்தராக பழகி கேட்குறாங்களேன்னு கொடுத்தாரு. கடைசியில் அவரே அவஸ்தைப்படுறாரு. அதுவே வந்து இவருக்கு பெரிய மன உளைச்சலாகி இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிற வேண்டியது சூழ்நிலை ஆகிப்போச்சு. இல்லை சொல்லணும், மீடியாவில் தப்பாக போடாதீங்க தயவு செஞ்சு. அவ்வளோதான். பேப்பர்லேயும் தப்பாக போடாதீங்க. திரையுலகினர் அனைவருக்கும் என் அப்பாவை இவ்வளோ தூரம் ஒரு நல்ல ஒரு மனிதனாக காமிச்ச உங்கள் அனைவருக்கும் நன்றி. மீடியா பீப்புள்ஸ்க்கு உங்களுக்கு தான் சொல்லிக்கணும். ஏன்னா உங்களால் தான் கொச்சின்ல இருந்தாலும் கேரளாவில் இருந்தாலும் யூடியூப் மூலியமாகவும் வீடியோஸ் மூலியமாகவும் அவர் கொடுக்குற இன்டர்வியூஸ் ஒன்றும் 1000 இல்லை பல்லாயிரக்கணக்கான மக்களை ரீச் ஆகிருக்கு. அப்படி ஒரு பெருமையான அப்பாவை எங்களுக்கு உருவாக்கி கொடுத்ததுக்கு மிக மிக நன்றி உங்கள் அனைவருக்கும். எங்கள் அப்புறம் இன்னைக்கு சாயந்தரம் இப்போ மத்தியானம் வராங்க. வந்துட்டு எங்கள் வீட்டில் இருந்துட்டு நாளைக்கு காலையில் இறுதி சடங்கு காலையில் 10 மணிக்கு மேலே வச்சுருக்கோம். காசிமேடு ஃபியூனரல் கிரவுண்டில் வச்சுருக்குறோம். 10 மணிக்கு மேலே இஎம்ஆர் அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கிறாங்க, 8th டவரில். தேங்க்யூ எல்லாருக்கும் நன்றி.